சென்னை அசோக் பில்லர் அருகே டாஸ்மாக் கடைகளில் விளம்பர பலகைகளை ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அசோக் பில்லர் அருகே போலீஸ் அகாடமியை ஒட்டியுள்ள டாஸ்மாக் கடைகளில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மார்ச் 30ஆம் தேதிக்குள் மூடவில்லை என்றால் ஏப்ரல் 1ஆம் தேதி பூட்டு போடும் போராட்டம் நடைபெறும் என்றார். உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பின்படி இந்தியாவில் உள்ள அத்துணை தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் மூட வேண்டும் என்றும், டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியில் இந்தியாவில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள அத்துணை பெயர் பலகைகளும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அன்புமணி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பாமகவினர் திருமண மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர்.